ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ G86 என்ற மொபைலை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரியல்மி GT7 ஓட டிசைன்ஸ் லீக் ஆயிருக்கு, அது எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம போக்கோ F7 இந்தியாவுக்கு வர போறதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றது ஒன்னொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி GT7 டிசைன்ஸ் ஃபுல்லா லீக் ஆயிருக்கு. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைனாவுல லான்ச் செய்யப்பட்ட ரியல்மி GT7 போல இல்லாம இது டிஃபரெண்டா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி GT7 Pro எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இதுலயும் இதற்கு டிசைன் செட்டப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா மாடல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. இதுதான் இந்த ரெண்டு கலர் வேரியன்ட் தான் இந்தியாவுக்கு வரப்போகுது. ஒன்னு வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ப்ளூ கலர், அது மட்டும் இல்லாம பிளாக் கலர் வரப்போகுது. இதை தவிர்த்து ரியல்மி GT7ல வேற ஒரு போன் வரப்போகுது. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ரியல்மி GT7 என்ன ஸ்பெக்கோட வரப்போகுதுன்றது நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுங்க. இங்க வந்து டிசைன் டீடைல்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேக்ல ரெண்டு கேமரா வரப்போகுது, ஒரு ஃபிளாஷ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸ்கொயர் கட் அவுட்ல கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், அந்த பிளாக் அண்ட் ப்ளூ வேரியன்ட்ல ரெண்டு வேரியன்ட்லயும் இந்த பவர் பட்டன் ஆரஞ்சு கலர்ல இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது என்ன ப்ராசஸோட வரலான்னு கேட்டீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 9400 பிளஸ் சிப்செட்டோட வரலான்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி தெரிஞ்சுங்க. ஏன்னா ரியல்மி GT7 சைனாவில் லான்ச் செய்யப்பட்டதுக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசமா மாறி இருக்கு. டிசைன் ஆஸ்பெக்ட்ல இருந்தே எல்லாமே டோட்டலா மாறி இருக்குன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் Z Fold 7 இந்த போன் வரப்போது. இந்த போன் தான் இருக்கிறதுல ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்க போது வேர்ல்டுல அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏன்னா மெலிசான போனா இருக்க போது. இதுக்கு முன்னாடி Oppo Find N5 தான் இருந்துச்சு, இருக்கிறதுலே வேர்ல்டுல ஸ்லிம்மஸ்ட் போனா இருந்துச்சு ஃபோல்டபிள் போன்ல. இப்போ அதை தாண்டி அதை விட ஸ்லிம்மா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதுதான் என்ன ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சைடு பை சைடு காமிச்சிருக்காங்க. இது வந்து சாம்சங் Z Fold 7, அதுக்கப்புறம் Find N5ன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்லிம்மா வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 3.9 மில்லிமீட்டர் திக்னஸோட வரப்போகுது. ஃபோல்டு பண்ணும்போது அந்த சைஸ் அளவுக்கு ஸ்லிம்மா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சாம்சங் தான் ஸ்லிம். இதுக்கு முன்னாடி இருந்த Oppo Find N5 வந்து அதை விட கொஞ்சம் ஸ்லிம் அதிகமாக இருந்துச்சு. 4.5 மில்லிமீட்டர் இருந்துச்சு. அதை விட இப்போ இது ஸ்லிம்மா வரப்போகுதுன்றது இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் தான். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இதில் 1UI 7 வராது, 1UI 8 வரும். அது மட்டும் இல்லாமல் Android 16 வரப்போகுது அப்படின்றது தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ தரப்புல இருந்து G86 ஒரு போன் வரப்போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேத்தி தான் பார்த்தோம் G56 போன். இப்போ G86 வரப்போகுது. இதுக்கு முந்தின வெர்ஷனான G85 பத்தி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, ரிவ்யூ வீடியோ இருக்கு. அந்த போனை நம்ம பத்தி பார்த்துருக்கோம். அந்த நேரத்தில் அது அண்டர் 20K ஒரு பெஸ்ட் போனா இருந்துச்சு நம்ம ரிவ்யூ பண்ற நேரத்தில். இப்போ வந்து அதுக்கு அப்கிரேடா G86 வரப்போகுது. இந்த G86 பொறுத்த வரைக்கும் G56 எப்படி பார்த்தோமோ அதே போல சேமா வரப்போகுது. ஒரு சில சின்ன மாற்றத்தோட வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அப்படி என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்டோ G86 பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் கூட 1.5K ரெசல்யூஷனோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட POLED டிஸ்ப்ளே வரப்போகுது. 4500 ஹெர்ட்ஸ் பீக் பிரைட்னஸோட. அது மட்டும் இல்லாம இது கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் சோனி லித்தியா மெயின் கேமரா வரப்போகுது. OIS ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் வரப்போகுது. அதுக்கப்புறம் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வரப்போகுது. இதுல ரெண்டு விதமான பேட்டரி கெப்பாசிட்டி வரலான்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர் போயிட்டு இருக்கு. ஒன்னு 5600 வரலாம், அல்லது 6720 வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 33 வாட் டர்போ சார்ஜர் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா 8GB RAM 12GB RAM ரெண்டு வேரியன்ட் வரப்போகுது. ஒன்ல 128GB ஸ்டோரேஜ், 256GB ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி ரெண்டு வேரியன்ட் வரப்போகுது. இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டியோட 7300 சிப்செட் வரப்போகுது. Android 15 வரப்போகுது. 2 வருஷம் OS அப்டேட் கிடைக்கும், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ மோட்டோ நிறுவனத்துல இந்த போனோட ரெண்டர் லீக் ஆயிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Honor 400 and 400 Pro கம்ப்ளீட்டான ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிடுச்சு. அது என்னன்றது நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, போய் பார்த்து தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்றத Honor நிறுவனத்தை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. Honor நிறுவனம் அதாவது எக்ஸ்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் மூலமா Honor வந்து Honor 400 சீரிஸ் எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது குளோபல் லான்ச். இந்த லான்ச்சை பொறுத்த வரைக்கும் 5வது மாசம், இந்த மாசம் 22ஆம் தேதி இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த குளோபல் லான்ச்ல இந்த போன்ஸ் வந்து Honor 400 Pro ரெண்டு போன் வரும். ரெண்டு போனும் பாத்தீங்கன்னா Honor 400 Pro பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் லெவல் போனா, ஃபிளாக்ஷிப் கில்லர் போன் மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. கேமரா 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றத நம்ம பொறுத்து தான். இப்போதைக்கு வந்திருக்கிற அபிஷியல் டீடைல்ஸ்
இதுதான் இந்த ஃபோன் லான்ச் டயத்தில் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கு நான் இந்த ஃபோன் வரும்ன்றது எதிர்பார்க்குறேன். பொறுத்து தான் பார்க்கணும் இந்தியாவுக்கு வருதா இல்லைன்றது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா போக்கோ தரப்பு இந்த போக்கோ F7 ஃபோன் எப்போ வரப்போகுதுன்ற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி டர்போ 4 தான் சைனா லான்ச் பண்ண ரெட்மி டர்போ 4 தான் போக்கோ F7 வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரூமரோட தான் இப்போ போக்கோ F7 வந்து குளோபலில் இப்போ வந்து FCC சர்டிஃபிகேஷன் வாங்கினது மூலயமா குளோபல் லான்ச்சுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் இந்தியாவுக்கும் வரப்போகுது. இந்த ஃபோன் என்ன ஸ்பெக்கோட வரப்போகுதுன்றது பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச் கூட LTPS OLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. ஸ்னாப்டிராகன் 8S Gen 4 ஓட வரப்போகுது. 50 MP மெயின் கேமரா வரப்போகுது. 8 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. 20 MP செல்ஃபி கேமரா வரப்போகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7550 mAh பேட்டரி வரப்போகுது. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரப்போகுது. LPDDR5X RAM ஓட வரப்போகுது. UFS 4.0 ஸ்டோரேஜ் ஓட வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா IP68 69 வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஹைப்பர் OS ஓட வரப்போகுது. Android 15 ஓட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்துருக்கு இது என்ன பிரைஸ்க்கு வரும்ன்றது இன்னொரு வேளை பிரைஸ் ரிவ்யூ ஆகும்போது நம்ம அப்டேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க்கும் ரியல் டைம்ல போயிட்டு இருக்க எல்லா ஆஃபர்ஸையும் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் அங்க இதுல உள்ள ஜாயின் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.